ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். விஜய் வந்து ரூம்குள்ள நின்று ஒரு ஃபைலை காணான்னு தேடிட்டு இருக்காரு. அந்த டைமில் வேற ஒரு ஃபைல் கையில் கிடைக்குது. அதை திறந்து பார்க்கும்போது விஜய் காவேரி வந்து அக்ரிமெண்ட் போட்ட அந்த ஃபைலு உள்ளே இருக்குது. அதை எடுத்து விஜய் வந்து ரொம்பவே ஃபீலிங்ஸாக திறந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்பி வருது. ஃபஸ்ட்டு காவேரியை வந்து மீட் பண்ணும்போது இவர் வந்து அந்த பசுபதியை அடித்தது எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் பேசிப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு. அதை வந்து நினச்சி பார்க்குறாரு. அந்த டைமில் எந்த சுச்சுவேஷனில் இருந்தால் நம்மக்கிட்ட இப்படி ஒரு பொண்ணு இப்படி ஒரு வாழ்க்கையவே அப்படி அடவான வச்சு இப்படி நம்ம கூட வாழ்ந்துட்டுருப்பா அப்படின்னு நினச்சி இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நொந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சி பார்க்குறாரு, காவேரி வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி நம்ம லைஃப் மாறிடுச்சு. ஆனால் காவேரி நம்ம கூட கடைசி வரை இருப்பாளா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா நான் அதிகமாக லவ் பண்ணேன் வெண்ணிலாவே வந்து இடையில என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனால் காவேரி வந்து ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் தான். அவள் எப்படி நம்ம கூட இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதே மாதிரி நம்ம நினைக்கிற ஏதாவது நம்மளுக்கு நடந்திருக்கா? ஒரு பையனுக்கு வந்து அவங்க அம்மா எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கணும். ஆனால் வந்து எனக்கு அம்மாவே இல்லையே, நான் எனக்கு நினச்ச எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ஒரு அம்மாவை நினச்சது வெண்ணிலாவை தான். வெண்ணிலா கிட்ட தான் தாயோட எல்லா பாசத்தையுமே நான் உணர்ந்தேன். ஆனால் அவளும் என்ன காரணம்னே தெரியாமல் என்னைய விட்டுட்டு அவள் போயிட்டா. அப்படி நான் உருகி உருகி லவ் பண்ண அவளே என்னைய விட்டு போகும்போது, காவேரி வந்து ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம்னு சொல்லிட்டு தான் அவளை கல்யாணம் பண்ணோம். ஆனால் அவள் வந்து நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி நினைக்க முடியும்? எனக்கு பிடிச்சதான் இந்த உலகத்தில் நடக்குது. ஏன் என்னைய மட்டும் கடவுள் இப்படி படைச்சிருக்காரு? நான் பிடிச்சது எதுவுமே நடக்க மாட்டுதே. இப்போ காவேரி எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை காவேரிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? உங்கள் சுயநலத்துக்காக என்னை கடைசி வரை உங்களோட வாழ சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்மளை கேட்க மாட்டாளா? தாத்தாக்காக தான் என்னைய நீங்கள் இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக அவள் கேட்பா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவள் என் கூட இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமா அவளால் இருக்கவே முடியாது. அவள் குடும்பத்தோடு போகிறது தான் நல்லது. அவள் என் கூட இருந்தால் காலமே என்னையும் அவளையும் கண்டிப்பாக பிரிச்சிரும். அதுவே அவள் போய் தூரத்தில் இருந்தாலாவது அவளை நான் பார்த்துட்ருப்பேன். இப்படித்தான் வெண்ணிலா என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல் இருந்திருந்தா கூட அவள் அதே வீட்டில் தான் இருந்திருப்பாள். ஆனால் என்னை எப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னாலோ அதுலேருந்து கடவுள் வந்து அவளையும் என்னையும் பிரித்து வைக்கணும்னு நினச்சி அவளை எனக்கு என்ன காரணம்னே சொல்லாமல் போக வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் காவேரியும் இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கா. அவகிட்டையும் நான் ரொம்ப கேர் பண்ணி நான் லவ் பண்ணிட்டேன்னா அவளும் என்னை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு என்னோட பிரிஞ்சு அவள் போனால் கூட அவளை தூரத்தில் இருந்து என்ன காவேரி நல்லா இருக்கியா அப்படின்னு பேசுகிற அளவுக்காவது நம்ம எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் இல்லையா? அதனால தான் நான் வந்து காவேரியை வந்து லவ் பண்ணாலும் அதை வெளியே காமிச்சிக்கிறாம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்னைய மட்டும் கடவுள் இப்படி ஒரு எழுத்தை எனக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பேப்பரை கசக்கி தூக்கி வீசுறாரு. அப்போ அந்த டைமில் உள்ள நம்ம காவேரி வந்துடுறாங்க. காவேரி வந்து சொல்கிறாங்க, என்ன பேப்பரு, ஏன் அப்படி தூக்கி வீசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மழுப்புறாரு. அதை எடுத்து கீழே குனிஞ்சு அதை எடுத்து இவங்க பிரித்து பார்த்துட்றாங்க. ஏங்க இது நம்ம அக்ரிமெண்ட் பேப்பருங்க, இது எதுக்குங்க தூக்கி வீசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது காவேரி பக்கத்தில் போய் விஜய்கிட்ட கேட்குறாங்க, என்ன இதை போய் கசக்கி வீசியிருக்கீங்க, இது இனிமேல் தேவையில்லையா? அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோமா? என்ன பாஸ் உங்களுக்குள்ள அந்த காவேரி வந்துட்டா போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, குடு அந்த பேப்பரை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கிழிச்சு வீசுறாரு. ஏன் இப்போ இதை கிழிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அன்னைக்கே சொன்னில ராகினி வந்து நம்ம ரூம்குள்ளே வர்றா அப்படின்னு, அதனால தான் நான் வந்து அவள் வந்து பார்த்துட்டா, அதனால தான் கிழிச்சு வீசுகிறேன். இதே மாதிரி பேப்பர் வந்து இன்னொன்று இருக்குது, நம்ம லேப்டாப்பில் நான் வச்சுருக்கேன், அதனால இது தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் நான் தூக்கி வீசுகிறேன்னு சொல்லும்போது, நான் என்னமோ உங்கள் மனசுக்குள்ள நான் வந்துட்டேன் போல், அதனால தான் நீங்கள் இப்படி தூக்கி வீசுகிறீங்களோ அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டேன். ஒருவேளை இந்த அக்ரிமெண்ட்டே இனிமேல் தேவையில்லை போல் அப்படின்னு நினச்சிட்டிங்க போல் அப்படின்னு நினச்சி இவ சொல்கிறா. இப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லும்போது விஜய் கேட்குறாரு, ஆமாம் இதை கிழிச்சு தூக்கி வீசினா உனக்கு என்ன சந்தோஷம்? அப்போ நீ என் கூட இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குனிஞ்சு கேட்குறாரு காவேரி முகத்தை பார்த்து. காவேரி என் முகத்தை பாரு, எதுக்கு நீ பார்க்க மாட்டேற? இப்போ எதுக்கு நீ சந்தோஷப்பட்ட? நான் இந்த பேப்பரை தூக்கி வீசினா உனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷமாகுது? அப்போ நீ என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இந்த 8 மாதத்துக்கு அப்புறம் என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மழுப்புறாங்க. அதுக்கு உண்மையை சொல்லு காவேரி, நீ வந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா? என்னைய நீ விரும்ப ஆரம்பிச்சிட்டியா? என் கூட நீ இருக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் உங்கள் கூட இருந்தால் நான் எல்லாரோடையும் சந்தோஷமாக இருப்பேன்ல. எல்லாரோடையும்னா யார் கூட அப்படின்னு கேட்கும்போது, தாத்தா பாட்டி எல்லார் கூடயும். எனக்கு உங்கள் குடும்பத்தை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் கேட்டேன். உண்மையை சொல்லு காவேரி, நிஜமா அப்போ என்னை பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது காவேரி வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விஜயை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க.
உங்களை பிடிக்காமையாங்க நான் சொல்கிறேன். நான் உங்களோடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. அந்த 8 மாதத்துக்கு அப்புறம் நான் உங்க கூடயே இருக்கிறேங்க. நமக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எந்த இதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல. நான் உங்க கூடயே இருக்கேன். இங்கேயே இந்த ரூம்லேயே ஒரு ஓரமாக அந்த பெட்லேயே அந்த ஒரு ஓரமாக தூங்கிக்கிறாங்க. உங்கள நான் பார்த்துட்டே இருக்கணுங்க. கடைசி வரை நான் உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விஜயால என்ன சொல்கிறேன்னே தெரில. நம்ம யார் கூட சேர்ந்துருந்தாலும் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வேற ஓடுது. ஆனால் காவேரி மேலே வச்சிருக்கிற அன்பை அவரால் கட்டுப்படுத்தவும் முடியல. காவேரியை வந்து கட்டி பிடிச்சிட்டு என்ன காவேரி சொல்கிற, அப்படி என் கூட இருக்க போறியா, நிஜமா என்னை உனக்கு பிடிச்சிருக்கா காவேரின்னு சொல்லிட்டு தடுமாறுறாரு. அவர் குரல்லையே அந்த ஏக்கமும் தடுமாற்றம் தெரியுது. ஆனால் எனக்கு பிடிச்சவங்க யாருமே என்னோட இருக்க மாட்டாங்களே காவேரி, எங்கள் அம்மாவும் என் கூட இல்லை, நான் விரும்பினேன் வெண்ணிலாவும் என்னென்ன சொல்லாமல் போயிட்டா, நீயும் போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, நான் கண்டிப்பாக போக மாட்டேங்க, உங்களை விட்டு நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. காவேரியோட கண்ணீரை நம்ம விஜய் வந்து தொடச்சி விடுறாரு. அழுகாத ப்ளீஸ் அழுகாத, ஏன் அப்போ அழுகுற, நீ போவேணா, நீ என் கூட இரு சரியா, என் கூட இரு, நீ போவேணா, நான் உன்னைய விட மாட்டேன், நீ என்னோடய இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போகுது. யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.